மனசில் எப்போதுமே நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கா, நெகட்டிவ் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கா? நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அந்த நெகட்டிவ் தாட்ஸை உங்களால் பாசிட்டிவாக மாற்றவே முடியலையா? சரி, அதுக்கு காரணம் என்ன? அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஜெயஸ்ரீ, ஐம் அ மைண்ட் கோச் அண்ட் ஹோ ஓப்பன் ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்போ தான் வீடியோஸை தொடர்ச்சியாக உங்களால் பார்க்க முடியும். சரி, இந்த நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ்லாம் வருது இல்லையா? அது எதனால் வருதுன்னு முதல்ல பார்த்துடலாம். அதாவது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு இல்லையா, அதாவது நம்முடைய ஆழ்மனம். அது என்ன பண்ணோம்னா, நம்முடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களையுமே அது சேவ் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாமே ஒரு மெமரியாக அதில் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்காததோ, இல்லை நீங்கள் வருத்தப்பட்டதோ சந்தோஷமாக இருந்ததோ, எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் எல்லா விஷயங்களையுமே உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது ஒரு பாஸ்ட் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸஸாக இருக்கலாம், இல்லை ஒரு சந்தோஷமான விஷயங்களாக இருக்கலாம், உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களாக இருக்கலாம், நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த இமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது நெகட்டிவான விஷயங்கள் நிறைய இருந்தது, நெகட்டிவான எக்ஸ்பீரியன்ஸஸை நீங்கள் ரொம்ப ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதோட டாமினேஷன் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அது உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் இமோஷன்ஸ் அண்ட் ஆல்சோ லிமிட்டிங் பிலீஃப்ஸ். அதாவது லிமிட்டிங் பிலீஃப்ஸ்னால் நீங்கள் எந்த விஷயத்தை செய்ய போனாலும் என்னால் இது முடியாது, எனக்கு அதில் திறமை இல்லை அப்படிங்கிற மாதிரியான செல்ஃப் டவுட் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இட் இஸ் அ லிமிட்டிங் பிலீஃப். ஏன்னா இதோட ஆரிஜின் எல்லாமே உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு தான். ஸோ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற விஷயங்கள் தான் இன்றைக்கி உங்களுடைய கரண்ட் ரியாலிட்டியாக இருக்குது. சப்போஸ் உங்களோட லைஃப் இப்போ கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இல்லை, ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருக்குது, நிம்மதியாக இல்லை, ஃபைனான்ஷியலாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறப்ப தான், அதை ஹீல் பண்ணுறப்ப தான் கரண்ட் ரியாலிட்டியை மாற்றுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா சப்கான்ஷியஸ் மைண்டு தான் 95% நம்முடைய வாழ்க்கையை நடத்துது. நம்முடைய ஆழ்மனம் தான், அதில் இருக்கிற நம்பிக்கைகள், அதில் இருக்கிற உணர்வுகள், அதுதான் நம்முடைய வாழ்க்கையை 95% அதுதான் நடத்துது. ஸோ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற சில விஷயங்களை அதை ஹீல் பண்ணுறப்ப தான், அதை சரி பண்ணுறப்ப தான் இன்றைக்கி இருக்கிற இந்த கரண்ட் ரியாலிட்டியை உங்களால் ஈஸியாக மாற்ற முடியும். சரி, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஹோ ஓப்பனோ மெடிடேஷன் அப்படின்னு ஒரு மெடிடேஷன் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். முதல்ல ஹோ ஓப்பனோ அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். அது ஒரு ஏன்ஷியன் ஹவாயன் ப்ராக்டிஸ். அதில் 4 ஃப்ரேசஸ் இருக்குது. இன் ஷார்ட், ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ. அதாவது தி ஹோ ஓப்பனோ மெடிடேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபர்கிவ்னஸ் அண்ட் லவ். நம்ம மன்னிப்பு கேட்குறது, நம்மளை நாமே மன்னிக்கிறது, நம்ம மற்றவங்கள மன்னிக்கிறது, இதுதான் அதோட மெயின் பிரின்சிபல். அதே மாதிரி செல்ஃப் லவ் அண்ட் ஆல்சோ லவ்விங் அதர்ஸ். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறப்போ, இது வரைக்கும் நீங்கள் ப்ராப்ளம்ஸை பற்றி யோசிச்சிருப்பீங்க. இப்போது உங்களுடைய மனசு அதற்கான ஹீலிங்கை பற்றி சொல்ல ஆரம்பிக்குது. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூன்னு ஹீலிங்கை பற்றி யோசிக்க ஆரம்பிக்குது. ஸோ ப்ராப்ளம்ஸை பற்றி யோசிக்காமல் ஹீலிங்கை பற்றி யோசிக்க ஆரம்பிக்குது. இதில் என்ன ஒரு விஷயம்னா, நம்மளுடைய பிரெயின் இருக்கு இல்லையா, அதில் நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது தன்னைத்தானே மாற்றிக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. ஸோ இவ்வளவு நாள் நெகட்டிவான தாட்ஸ், நெகட்டிவ் ஃபீலிங்ஸையே திருப்பி திருப்பி நினச்சதை இப்போ நீங்கள் மாற்றி சொல்ல ஆரம்பிக்கிறீங்க பை சேயிங் திஸ் 4 phrases. அப்படி மாற்றி சொல்ல ஆரம்பிக்கிறப்போ உங்களுடைய பிரெயின், அதில் இருக்கிற நியூரல் கனெக்ஷன்ஸ், நியூரல் பாத்வேஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நீங்கள் மாற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க, மாற்றி நினைக்க ஆரம்பிக்கிறீங்க, அதனால் மாற்றி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இந்த 4 ஃப்ரேசஸை திருப்பி திருப்பி சொல்கிறப்போ, ஜஸ்ட் லைக் அன் அஃபர்மேஷன் மாதிரி திருப்பி திருப்பி சொல்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய மனசில் இருக்கிற நியூரல் பாத்வேஸ் மாற ஆரம்பிக்குது, அதில் இருக்கிற பேட்டர்ன் மாற ஆரம்பிக்குது. இவ்வளோ நாள் வேறு மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்த மனசு இன்றைக்கி பீஸ்ஃபுல்லாகவும் அமைதியாக இன்றைக்கி என்ன பண்ணுதுன்னா ஹீலிங்கையும் லவ் அண்ட் ஃபர்கிவ்னஸையும் பற்றி யோசிக்க ஆரம்பிக்குது. அதனால் உங்கள் பிரெயின் தான் யோசிக்கிற ஸ்டைலை மாற்றிக்க ஆரம்பிக்குது. அதனால் உங்கள் மனசு நிம்மதியாகவும் அமைதியாகவும் உணர ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஹோ ஓப்பனோ ப்ராக்டிஸை தொடர்ந்து செய்கிறப்போ, இவ்வளவு நாள் உங்கள் மனசில் ஸ்டோர் ஆகியிருந்த நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் இமோஷன்ஸ் அண்ட் நெகட்டிவ் பிலீஃப்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. இது திரும்பி ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்கள் மனசை விட்டு அது போக ஆரம்பிக்குது. அதனால் நீங்கள் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் சந்தோஷமாகவும் உணர ஆரம்பிப்பீங்க. இதுதான் ஹோ ஓப்பனோ ஒர்க் பண்ணுற அந்த பிரின்சிபல். ஸோ இந்த 4 ஃப்ரேஸஸ் சொன்னால் சரியாயிடுமானா, இதுதான் அதுக்கு பதில். திரும்பி திரும்பி சொல்கிறப்போ உங்கள் மனசு நெகட்டிவிட்டியிலேருந்து விலகி பாசிட்டிவிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால உங்கள் மனசு ஹீலாக ஆரம்பிக்குது, அமைதியையும் சந்தோஷத்தையும் உங்கள் மனசு பெற ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஃப்ரேசஸை நீங்கள் 7 times 11 times ஆர் 21 times அதை நீங்கள் எவ்வளோ முடியுமோ சொல்லலாம்.
மார்னிங் ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை அதை நீங்கள் சொல்லிக்கலாம். இதை சொல்ல சொல்ல உங்களுடைய மனசில் இருக்கிற நெகட்டிவிட்டி குறையறதுனால உங்கள் மனசு பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும். இப்படி தான் ஹோபோனோபோனோ மெடிடேஷன் மனசில் இருக்கிற நெகட்டிவிட்டியை குறைக்க ஆரம்பிக்குது. இதை நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுறதன் மூலமாக உங்கள் மனசு அமைதியாகிறதுனால, சந்தோஷமாகறதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஹெல்த் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். அதனால் உங்கள் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் எல்லாம் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். உங்கள் ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஆக மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அதனால் இந்த ஹோபோனோபோனோ மெடிடேஷனை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் நினைக்கிற மாதிரி சந்தோஷமாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் மாற ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.